தொடர்ந்து திரு சுகுணா, பெரியாரும் அண்ணாவும் இந்த ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்துல ஒரே பார்வையை தான் கொண்டிருந்தாங்களா? அதுல மாறுபாடுகள் இருந்ததா? இல்லை, 1937 அந்த முதல் மொழி போராட்டத்தில் பெரியார் தலைமை தாங்குகிறார், இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்குகிறார். 1965 அவர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை பெரியார் எடுக்கிறார். இதில் அந்த முதல் மொழிப்போருக்கும் 1965 மொழி போராட்டத்துக்கும் இடையில வித்தியாசங்களும் இருக்கிறது, தொடர்ச்சியும் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். என்ன இதனுடைய தொடர்ச்சி அப்படின்னா, முதல்ல இந்திய தேசியம் அப்படிங்கிறது உருவானது, அதுக்கு பின்னாடி இந்திங்கிறது எப்படி கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய தொடக்க காலகட்டத்தில் இந்தி மொழிங்கிறது பெரிய செல்வாக்கா இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வங்க மொழி பேசுபவர்கள் தான் அதிகம் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தாங்க. 1911 ரவீந்திரநாத்துடைய தேசிய ஜனகணமன ஏற்றப்படுகிறது, பின்னால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் அந்த ஜனகணமனவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சிந்து இருக்கும், மராத்தி இருக்கும், திராவிடம் இருக்கும், வங்கம் இருக்கும், இந்தியோ அல்லது இந்தி பேசக்கூடிய பகுதிகளோ இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் அப்படிங்கிறது ரவீந்திரநாத் தாகூருடைய ஜனகணமன, பங்கிம் சந்திர சட்டர்ஜியுடைய வந்தே மாதரம் ரெண்டுமே வங்க மொழியை சேர்ந்தது. அப்போ வங்க மொழியை சேர்ந்தவர்கள் முதல்ல இருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் இந்துஸ்தானி அப்படிங்கிறத காந்தி முன்வைக்கிறார், பிறகு இந்தியாக வருகிறது. இந்துஸ்தானி காந்தி முன்வைக்கிற பொழுது இந்தியா முழுக்க ஒரு பொதுமொழி தேவை, இந்திய தேசிய விடுதலை போராட்டத்துக்கு எல்லாரையும் இணைப்பதற்கு ஒரு பொதுமொழி தேவை அப்படிங்கிறது காந்தியினுடைய கருத்தாக இருந்தது. அப்போ அவர் இந்துஸ்தானியை முன்வைக்கிறார். இந்துஸ்தானிங்கிறது இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமையாக உருதும் இருக்கிறது, அதில் இதுவும் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் அதை முன்வைக்கிறார். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னா, இந்துஸ்தானில் இருக்கக்கூடிய உருது சொற்கள் நீக்கப்பட்டு அது தேவநாயரி எழுத்துக்களுடைய அடிப்படையில் சமஸ்கிருதம் அடிப்படையாக கொண்ட இந்தி மொழி அப்படிங்கிறது முன்வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்திய தேசியம் என்பது இந்து இந்தி இந்தியா அப்படிங்கிற கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டதுடைய தொடக்கமாகத்தான் இருக்கிறது. வங்கமும் பின்னுக்கு தள்ளப்படுகிறது, பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளும் பின்னுக்கு தள்ளப்படுகிறது, இந்துஸ்தானியும் பின்னுக்கு தள்ளப்பட்டு கடைசியில் இந்தி முன்னுக்கு தள்ளப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அரசியல் நிர்ணய சபையிலே பார்த்தோம்னு சொன்னால் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக அதில் உறுப்பினர்களாக இருந்தார்கள். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தது கிடையாது, இங்கே ஒரு பிராந்திய உணர்வுங்கிறது கிடையாது, அதனால இந்திங்கிறது ஒரு பொதுமொழியாக உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். 1946 டிசம்பர் 10 அந்த அரசியல் நிர்ணய சபை விவாதம் நடக்கிறப்ப ஆர்வி துலேகர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அரசியல் நிர்ணய சபை விவாதங்கள் எல்லாமே இந்தி மொழியில் தான் பதியப்பட வேண்டும், இது இந்த உறுப்பினர்கள் எல்லாருமே வேற வேற மொழிகள் பேசுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதே அல்ல அப்படிங்கிறார். அப்ப 49 நீங்க இப்போ ஒரு பழமையான மொழி தான் நீங்க ஆட்சி மொழியாக வைத்திருக்கணும்னா தமிழை ஆட்சி மொழியாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னது காகிதம் எழுத சொல்கிறார். அப்ப இந்த தேசியம், இந்து தேசியம் அப்படிங்கிறது இந்து இந்தி இந்தியா அப்படிங்கிற அடிப்படை வருகிற பொழுதுதான் அது மாறுகிறது. 37 இங்க மொழி போராட்டம் வருகிற பொழுது அப்படியான ஒரு சூழல் இல்லை. 37 ராஜாஜி காலகட்டத்தில் இந்தி கட்டாயம் படமாக்கப்படுகிற பொழுதுதான் பெரியார் அந்த போராட்டத்தில் இருக்கார், மரமலியடிகள் இருக்கார், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட ராபி சேது பிள்ளை போன்றவர்களாம் அந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்பதான் தமிழ்நாடு தமிழருக்கு அப்படிங்கிற முழக்கம்லாம் முன்வைக்கப்படுகிறது. அப்ப என்னன்னா ஒரு அரசியல் நிர்ணய சபை அல்லது இந்தியா விடுதலை பெற்ற உங்க நிர்வாகம்ங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவான பிம்பம்லாம் கிடையாது. அதற்கு பிறகு 40களுக்கு பிறகுதான் காங்கிரஸ் கட்சி வளர ஆரம்பிக்கிறது. அப்படிங்கிறப்ப அரசியல் நிர்ணய சபை இதெல்லாம் வருகிற பொழுது இந்தியை கொண்டு வருவது அப்படிங்கிற விஷயங்கள் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப 37க்கும் இந்த 65 போராட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சி என்னன்னா, பெரியார் தன்னுடைய நிலைப்பாடாக சொல்லுகிற என்ன சொல்றாருன்னா, மொழி போராட்டம் என்பது பண்பாட்டு போராட்டத்தின் ஒரு பகுதி தான் அப்படிங்கிறார். மொழி போராட்டம் என்பது மொழிக்காக மட்டுமல்ல பண்பாட்டு போராட்டத்தின் ஒரு பகுதி அப்படிங்கிறார். அப்ப என்னன்னா, இந்த சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய பண்பாடுங்கிறது ஒரு பார்ப்பன இந்து பண்பாடாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் பெரியார் 1937 அதை எதிர்க்கிறார். 65 அவர் காங்கிரஸ் நிலைப்பாடு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார், காமராஜர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறப்ப அது ஒரு முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அது கண்டிப்பாக அது அந்த நிலைப்பாடுங்கிறது விமர்சனத்துக்கும் மறுபரிசீலனைக்கும் உள்ளானதான். ஆனால் அதனுடைய தொடர்ச்சிங்கிறது 65 போராட்டத்திலும் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த இந்தியை முன்னிறுத்திய ஒரு தேசிய பண்பாடு அப்படிங்கிறது வெறுமனே தமிழர்களுக்கு மட்டும் எதிரானதாக அல்ல, அது அடிப்படையிலேயே முதல்ல முஸ்லீம்களுக்கு எதிரானதாக இருந்தது. உருது நீக்குவது, இந்துஸ்தானில் உருது சொற்களை நீக்கி சமஸ்கிருதத்தை கொண்ட சமஸ்கிருதத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த இந்தியை கொண்டு வருவது அப்படிங்கிறதுல இருந்தே அது முஸ்லீம்களுக்கு எதிரானதாக இருந்தது. ஆங்கிலம் என்பது வெறுமனே ஒரு பிரிட்டிஷ்காடைய மொழி அப்படிங்கிறத தாண்டி கிறிஸ்தவர்கள் பண்பாடு அப்படிங்கிற ஒரு இந்து தேசிய கூறுகளும் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் இருந்தது. அதே போல இந்திய ஆட்சி மொழி ஆக்கப்பட்ட பிறகு அட்டவணையில் முதல்ல 17 மொழிகள் அப்புறம் 22 மொழிகள் ஆக்கப்பட்டாலும் கூட அதுல நிறைய இழந்தது பழங்குடிகளுடைய மொழிகள் அடிந்தன. இன்னைக்கு வரைக்கும் பழங்குடி மொழிகள்ங்கிறது பெரிய அளவில் அங்கீகாரம் பெறவில்லை அப்படிங்கிறத பார்க்கணும். மகதியிலிருந்து ஆரம்பித்து அவதியிலிருந்து ஆரம்பித்து ஏராளமான மொழிகள் சொல்லப்படும். நமக்கு ராகுல் சங்கர் தியாகன் தெரியும், ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், வாழ்கா முதல் கங்கை வரை ஊர் சுற்றி பரமனாம் எழுதுகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டராக இருந்தார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறார்னா, இந்தியா மொழிவாரி மாநிலமாக பிரிக்கிற பொழுது கௌராவிங்கிற மொழியடிப்பில் குரு ஜன்பாத் மாநிலம்னு ஒரு மாநிலத்தை உருவாக்குங்க,
பாஞ்சாலிங்கிற ஒரு பழங்குடி மொழியினுடைய அடிப்படையில் புண்டல்கள்ங்கிற மாநிலத்தை உருவாக்குங்க, கவுதாலிங்கிற ஒரு பழங்குடி மொழியினுடைய அடிப்படையில் வடதென் கோசல் மாநிலங்கள் அமைங்க. அதாவது பழங்குடி மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதன் அடிப்படையில் மொழிவாரி மாநிலங்களை வந்து அமைங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் ராகுல் சங்கரத்தை முன்வைக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை நிராகரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ என்னன்னா வந்து இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம், இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கிறது வெறுமனே மொழி சார்ந்த போராட்டம் மட்டுமல்ல, அதில் 2 கூறுகள் இருக்கிறது. இப்போ பிஏ கிருஷ்ணன் சொன்னார் இல்லையா, கம்யூனிஸ்டுகள் வந்து தொடக்க காலத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், அவர்கள் வந்து சாதி ரீதியிலான போராட்டங்களுமே கூட ஒரு ஒருங்கிணைந்த போராட்டத்துக்கு எதிராக இருக்கும், அதே மாதிரி இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம்னே. ஆனால் இது வந்து இந்த 1965 நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது ஒரு வகையில் அதில் ஒரு வர்க்க போராட்டத்துடைய கூறுகளும் அமைந்திருந்தது. ஏன்னா இந்தி படித்தால் தான் வேலை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிற பொழுது தங்களுக்கான வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வுமே படித்த இளைஞர்கள் மத்தியில் இருந்தது. பராசக்தி இன்னைக்கு வந்திருக்கூடிய அந்த பராசக்தி திரைப்படத்தில் ரொம்ப சிறப்பாகவே அதை வந்து சித்தரித்திருப்பார்கள். அப்ப ஒரு வர்க்க போராட்டத்துடைய ஒரு குணாம்சமும் அதில் இருந்தது. மொழிக்கான தேவையாக மட்டும் மொழிங்கிறது ஒரு பண்பாடு சார்ந்த ஒன்றாக இருந்தது. அப்படிங்கிறப்ப அந்த பண்பாடுங்கிறது இந்தியா அப்படிங்கிற ஒரு பண்பாடுங்கிறது தொடர்ச்சியாக இருந்த பொழுது அதற்கு எதிரான ஒரு போராட்டம் இங்கே தொடர்ச்சியாக இயங்கிக் சுயமரியாதை காலகட்டத்திலிருந்தே வந்து வெறுமனே இந்தி மொழியை எதிர்ப்பதல்ல, இந்து பண்பாட்டை, இந்துத்துவ பண்பாட்டை, பார்ப்பன பண்பாட்டை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது சுயமரியாதை இயக்க காலகட்டத்திலிருந்தே தொடர்ச்சியாக வருவதை நம்ம பார்க்கிறோம். 1937 அந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார் சிறையில் இருக்கிற பொழுதுதான் அவர் நீதி கட்சியுடைய தலைவராக மாறுகிறார். அதுக்கு பிறகு தான் தமிழ்நாடு தமிழருக்குங்கிற முழக்கத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க பார்க்குறோம். 1965 1950 வரைக்குமே அவர் இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் பெரியார் இருக்கிறாங்கிறத பார்க்குறோம். 48 வந்து இந்தி கட்டாய பாடமாக்க, இந்தி வந்து கட்டாயம்ங்கிற பொழுது இந்திய எதிர்ப்பு மாநாட்டை பெரியார் கூட்டுகிறார். அண்ணா, மாபோசி போன்றவர்களும் அதில் கலந்து கொள்கிறாங்க பார்க்குறோம். 1950 வந்து அதை அந்த போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறார். பிறகு அவர் காமராஜர் அது நிலைப்பாட்டை எடுத்த பிறகு அதை மாறுகிறார். 1955 ஆட்சி மொழி ஆணையம் குறித்த ஒரு விவாதத்தில் தான் நேரு வந்து இந்தி பேசாத மாநிலங்கள் மீது இந்தி திணிக்கப்படாது அப்படிங்கிறத சொல்றார். அதுதான் நேருடைய உறுதிமொழி அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1960 வந்து ஈவிகே சம்பத் தலைமையில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கூடிய இந்திய எதிர்ப்பு மாநாடு நடக்கிறது. அப்போ வந்து தனிப்பட்ட முறையில் கடிதமே எழுதுகிறார் சம்பத்துக்கு, ஈவிகே சம்பத்துக்கு நேரு கடிதம் எழுதுகிறார், இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்தியை திணிக்க மாட்டோம். இப்போ நேரு இறந்ததற்கு பிறகு, லால் பகதூர் சாஸ்திரி வந்ததுக்கு பிறகு தான் நேருடைய உறுதிமொழி மீறப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு பக்கம் வருகிறது. அதுக்கப்புறம் 1950 இருந்து இப்போ ஆங்கிலத்தை பற்றி பிஏ கிருஷ்ணன் சொன்னார் இல்லையா, ஏன் வந்து ஆங்கிலத்தை வந்து முன்னிறுத்தி 65 நடந்தது 37 நடக்கல அப்படின்னா, 37 பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அரசியல் நிர்ணய சபைங்கிற ஒரு விவாதமோ அல்லது ஒரு ஆட்சி மொழிங்கிறதோ இணைப்பு மொழிங்கிற விவாதமோ இல்லை. ஆனால் 1950 என்னன்னா 15 ஆண்டு காலத்திற்கு வந்து நீங்க வந்து ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 15 வருஷத்துல வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்திய நீங்க கத்துங்க, 65 இருந்து இந்திய ஆட்சி மொழி ஆகும் என்கிற நிலைமை வருகிற பொழுதுதான் அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து 1965 எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுதுதான் எங்களுக்கு இந்தி வேண்டாம், நாங்கள் வந்து தமிழை படித்துக்கிறோம், எங்களுடைய மாநில மொழிகளை படித்துக்கிறோம், இந்தியா முழுக்க இணைப்பு மொழியாக நாங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்திக் கொள்கிறோம் ஒரு நிலைப்பாட்டுக்கு தமிழ்நாடு வந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது, மாணவர்கள் வந்தார்கள். அப்படிதான் அந்த இருமொழி கொள்கைக்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. சரி, இதுல இன்னொரு கேள்வி, இப்ப இந்திய ஆதிக்க எதிர்ப்பு அப்படின்றது திராவிட இயக்க கொள்கைக்குள்ள ஒன்னா இருக்குல்ல, அது ஏன் எதுக்காக? அதுதான் சொன்னேன் முதல்ல வந்து இது வந்து பண்பாடு சார்ந்ததாக இருக்கிறது. இந்திங்கிறது வெறுமனே இந்தி மட்டுமல்ல, அது சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஒன்றாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப ஒரு பார்ப்பனர் எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படிங்கிறது திராவிட இயக்கத்துடைய ஒரு அடிப்படையாக இருக்கிற பொழுது, அதனால சொல்றேன் இந்தி திணிப்பு எதிர்ப்புங்கிறது வெறுமனே மொழி சார்ந்த பிரச்சனையாக மட்டுமல்ல, அது பழங்குடி மக்களை அழித்தது, பழங்குடி மக்களுடைய மொழிகளை மட்டுமல்லாமல் இஸ்லாமிய நீக்கம் செய்யப்பட்ட, உருது நீக்கம் செய்யப்பட்ட இந்துஸ்தானி முன்வைத்து அது ஒரு பார்ப்பன இந்தியா என்கிற ஒரு தேசியத்தினுடைய அடிப்படை கூறுகளாக இருந்ததுங்கிறப்ப அதற்கு முற்றிலும் எதிரான குரலை தான் தொடர்ச்சியாகவே வந்து பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை கட்சியை ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்தே அதற்கு எதிரான நிலைப்பாட்டை வருகிறார். காங்கிரஸ் கட்சியில் இருந்தப்பெல்லாம் அவரே வந்து இந்தி பள்ளிகளுக்கான நிதியெல்லாம் கூட கொடுத்திருக்காரு பெரியார். ஆனால் அதை விட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு அதற்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறார். இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தின்னு ஒரு புத்தகம் இருக்குது. தமிழ்நாட்டில் காந்தி வரி இருந்தபோது என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி ராமசாமின்னு ஒருத்தர், இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் எடுத்தவர்கள் அவர் இன்னொரு ராமசாமி, அவர் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது. காந்தி தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுதெல்லாம் அவர் ரெண்டு பிரச்சனைகளை தொடர்ச்சியாக எதிர்கொள்கிறார், 2 விவாதங்களை தொடர்ச்சியாக எதிர்கொள்கிறார். என்ன அப்படின்னா வந்து ஒன்னு வந்து பார்ப்பனர் அல்லாதவர் பத்தி தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வேற எங்கேயும் அவர்கிட்ட பெரிய அளவில் கேட்கல, அது அவருக்கு கொஞ்சம் புரிவதற்கு சிரமமாக இருக்கிறது. ரெண்டாவது என்னன்னா அவர் மீண்டும் எல்லாரும் இந்தி படிங்கலாம் சொல்றாரு, ஆனால் இந்தி படிப்பதற்கு தமிழர்கள் தயாராக இல்லை. ஒரு நிகழ்ச்சியில சமஸ்கிருதத்தெல்லாம் வரவேற்பு பத்திரம் வாசிக்கிறாங்க. அப்ப காந்தி கேட்கிறார், இங்க இருக்கிற யாருக்காவது சமஸ்கிருதம் தெரியுமா, அப்புறம் ஏன் தேவையில்லாம சமஸ்கிருதத்தில் வரவேற்பு பத்திரம் வாசிக்கிறீங்கன்னு காந்தி கேட்கிறார். அதே நேரத்தில் இந்தியை வந்து ஒரு பொதுமொழியாக உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் காந்தி, அவர் கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வர பொழுது இந்திய பிரச்சார சபாவை தொடங்கி வைக்கிறதுக்காக தான் அவர் வருகிறார். ஆனால் வந்து அவர் தொடர்ச்சியாக வந்தாலும் கூட தமிழர்கள் வந்து
இந்தியை வந்து கற்றுக்கொள்ள தயாராக இல்லை அல்லது இந்தியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்கிற அந்த ரெண்டு விஷயமே அந்த புத்தகத்தில் பேசுவோம். 1965 அந்த போராட்டம் அப்படின்றத தாண்டி தமிழக அரசியல் எவ்வாறாக மாறி இருக்கு, இன்றைய காலகட்டத்தோட ஒப்பிட்டும் நாம பேச வேண்டியது இருக்கு.